சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததுடன் அவர்களுக்கு தலா 100 ரூபாய் பணம் வழங்கினார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு முதலில் விஜயகாந்த் அவரினுடைய நினைவிடத்தில் பூஜை செய்தார். அதற்கு பிறகாக அவர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதன் பின்னர் தொடர்ந்து அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை சந்தித்த அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் காசு வழங்கியிருந்தார். நோட்டுகளை வழங்கியிருந்தார். அதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள், தேமுதிக சார்பில் புத்தாண்டு வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஆண்டுமே புத்தாண்டு பண்டிகையின் போது இந்த நிகழ்வானது நடைபெறும். முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார். அந்த வகையில இந்த ஆண்டும் இந்த பண்டிகையானது நடைபெற்றிருக்கிறது. அவரோடு கட்சியினுடைய பொருளாளர் சுதீஷ் மேலும் முக்கிய நிர்வாகிகளும் கூட கலந்து கொண்டிருந்தார்கள். ஏராளமான தொண்டர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார்கள். மேலும் அனைவருக்குமே 100 ரூபாய் பணமானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.